Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் விளாக்கு. வீட்டில் என்னடா ஸ்பெஷலாக சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்கலாம். நம்ம எப்பயும் போல் காலையில் நினச்சி பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு அடுத்து நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதனால அபி வந்து அர்ஜென்ட்டா அப்படின்னா அவர் வந்து நம்ம பிசினஸ்க்கு ஆமா வந்து மெசேஜ் சொல்றாரு. மெசேஜ் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை ஏற்றி விட்டுறேன். நான் முருங்கைக்கீரை வந்து ஒரு கிளை மாதிரி இருக்கும்ல, குட்டியோண்டு அது உடைச்சிருக்கேன். அது கூட வந்து ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அது கூட வந்து சீரகம், தக்காளி. இந்த 5 பல் பூண்டில் 2 பல் வந்து சொத்த பல். அதாவது டாக்டர்கிட்ட சொல்லி கொடுங்க சொல்லணும். என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ இது கூட சீரகம் போட்டு இது தக்காளி போட்டு அது மிக்சியில் சிவா நான் அடுப்புலேயே வேக வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இதை குக்கரில் போட்டு 4-5 விசில் விட்டீங்கன்னாவே உங்களுக்கு உடனே ரெடி ஆகிடும். அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா கேஸ் தான் வீணா போவோம் அப்படின்னு சொல்லி. அதனால முருங்கைக்கீரை குழம்பு வைக்க ப்ராப்ளம் அதானே? இல்லடா, சூப்பு. ஆமா, ஏன்னா கீரையா இவங்களுக்கு செஞ்சு வச்சா சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு டம்ளர் இதை குடிங்கன்னு சொல்லி கொடுத்துடுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிள்ளைங்களுக்கு காலையில் வந்து நம்ம வந்து இந்த ஹெல்த் மிக்ஸையும் கால்சியம் பவுடரையும் காய்ச்சி கொடுத்துருவோம். அதை சூப்பராக இருக்குன்னு சொல்லி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது சாப்பிட்டுட்டு. அதோட மத்தியானம் வரைக்கும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து நம்மளோட கால்சியம் அண்ட் அயன் பவுடர் இருக்கு பாருங்க, இதை வச்சு நீங்க மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கலாம். ஆமா, இன்னொரு விஷயம், இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. 7ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கு, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும். அது வந்து கால்சியம் அண்ட் அயன் பவுடர் 1/4 கிலோ, அப்படி இல்லைன்னா வெயிட் லாஸ் லஞ்ச் 1/2 கிலோ, அப்படி இல்லைன்னா ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம் இந்த மாதிரி வரும். பிளஸ் நீங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லாம ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும். நம்ம வெளிநாடுகளுக்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில் கேட்கும்போது உங்கள் ஊரையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கால்சியம் பவுடர் இருக்குல்ல, அதை வச்சு குக்கீஸ் செய்யலாம், பேன் கேக் செய்யலாம், பிஸ்கட் செய்யலாம், ஹெல்த் மிக்ஸ் வச்சு செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, சூப்பராக குடிப்பாங்க. வாழைப்பழம் அதை வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம கால்சியம் பவுடர் எப்படி மிக்ஸ் பண்ண சொல்லுவோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதில் வந்து சுடு பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா சுடு தண்ணி ஊற்றி குடிக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அதை ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வாழைப்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட எதையும் சேர்த்து ஊற்றிட்டு 1 இல்லைன்னா 2 நீங்கள் கடையில் போய் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீமு, ஜூஸு, சர்பத்து இப்படி வாங்கி கொடுக்கறதுக்கு இதில் ஒரு 2-3 ஐஸ் கியூபை போட்டு கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாதாம், முந்திரி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் மேக்ஸிமம் ஆட் பண்ணுறது இல்லை. ஒரு பொடி வந்து நம்ம வீட்டில் வந்து சும்மா அந்த பொருள்களை வச்சு பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடி இருக்கிற வரைக்கும் அதை போடுறது, இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம். அதை வந்து நீங்கள் மொத்தமாக அரைச்சி ஐஸ் கியூபை போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக மில்க் ஷேக்காக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கால்சியம் அண்ட் அயன் மில்க் ஷேக்னே வச்சுக்கலாம். ஸோ இதை தம்பி பாப்பாவுக்கு நான் கொடுத்தேன்னா அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போயிடும், மனசும் நிறைஞ்சிரும். ஏதோ கடையில குடிச்ச ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. இது மட்டும் வித்தியாசமா வாங்கி வச்சுக்கிறது, டம்ளரை மட்டும். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உளுந்த மாவு. ஆமா, இது பாத்தீங்கன்னா உளுந்து மாவு, அதாவது உளுந்து வந்து அதிகம். இப்ப இதுல 1 கப்பு நான் உளுந்து போட்டேன் அப்படின்னா இதுல 1/4 கப்பு வந்து அரிசி, பச்சரிசி, அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசி, நீங்க புழுங்கல் அரிசி கூட போட்டுக்கலாம். ஏதோ ஒன்று, எந்த அரிசி போட்டாலும் சரி. இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும். நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கேரட் துருவல் போட்டுக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணும்னா பீன்ஸ் ரொம்ப மெல்லிசாக நறுக்கி போடணும், முட்டைக்கோஸ் போடலாம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நம்ம குழந்தைங்களுக்கு தோசை மாதிரி சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஹெல்தி, வயிறு நல்லா நிறைஞ்சிரும், ப்ரோட்டீன் சத்தில். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார சட்னி. மாங்கன்னு உட்காந்து முழுசாக 3 பூண்டை உரிச்சு வச்சிருக்கோம். நான் தான் முக்கால்வாசி உரிச்சேன். தம்மா துண்டு பூண்டை உரிச்சிட்டு ஏன் பூண்டை தூக்கி இது கூட போட்டு அவர் பூண்டு உரிச்ச மாதிரி கணக்கு காமிச்சிட்டு, நீ பூண்டு வச்சா திங்க போறது நான் தானே. இப்போ துருவு எவ்வளோ நேரம் தான் துருவுற வரையும் அடிக்கிறது, இவன் தான் துருவிட்டு இருந்தாரு துருவு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், வெங்காயம் போட்டாச்சு. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி நம்ம செடியில் பறிச்சது ஃப்ரெஷ்ஷாக, கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை 4 முட்டை ஏற்றலாம். 4 எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை போட? சரி போட தெரியாது, சாப்பிட்றணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஊற்றிக்கிட்டேன். இதை அப்படியே உடச்சி ஊற்றிடலாம். 4 முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணட்டும். உப்பு போடுவியா இல்லையா? ஆமாம், ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன் மாவில். சரி, இதுக்கு சும்மா இன்னும் கொஞ்சோண்டு போட்ட போதும். ஆகட்டும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இப்போ மாங்காய் சீசன், நம்ம ஏரியா ஃபுல்லாக மாங்காய் நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. இது நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போவோம். அந்த ஹோம்மேடாக வீட்டில் ஒருத்தவங்க இட்லி செஞ்சு கொடுக்குறாங்க, வீட்டுக்கு போவோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. சாய்து ரொம்ப பிடிக்குங்கனால கண்ணு முன்னாடி அவங்ககிட்ட மரத்தில் பறித்து கொடுத்தாங்க. வீட்டில் கொண்டாந்து ஒரு நாள் தான் போட்டால் பழுத்து போச்சு.
நாங்கள் என்ன நினச்சோம், இது வந்து நல்லா காரம் போட்டு நல்லா நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி செமையா இருக்கும். செம்மையாக இருக்கும்ல, செஞ்சு அப்படியே தொக்கு மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு நாளைக்கு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அடமாங்காய். மாசமா இருக்கும் போது மாங்காய் சாப்பிடலாமா அப்படின்னு என்னையவே நிறைய சிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கே பாத்தீங்கன்னா பாப்பா என் வயிற்றுல இருக்கும்போது இவர் நான் வாந்தி எடுத்த உடனே இவர் மாங்காய் சாப்பிட சொல்லுவார். மாங்காய் சாப்பிட்டா வாந்தி வராதப்பா சாப்பிடுன்னு சாப்பிட்டு மாங்காவையும் சேர்த்து வாந்தி எடுத்துருவார். ஆனா சாய் என் வயிற்றுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா மாங்காய் நிறைய சாப்பிடுவேன். இவர் அப்ப ஷூட்டிங்ல இருந்தாரு, ஆரம்ப ஸ்டேஜ் 60 நாள் கூட முழுசாகல, அதுக்குள்ளே இவர் ஊருக்கு கிளம்பிட்டாரு ஷூட்டிங்க்கு. டெய்லி 2 மாங்காய் 3 மாங்காய் சாப்பிடுவேன். சலிக்கவே சலிக்காது, நல்லா உப்பு மிளகாத்தோட வச்சுக்கிட்டு அப்படி சாப்பிடுவேன். ஏன்னா ஒண்ணுமே பண்ணல, மாங்காய் தின்னு நீ மாங்காய் போயிருப்ப, அதனாலதான் மாங்காய் இதாயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு. இதை பாருங்க, பார்க்கவே செமையா இருக்கு. எனக்கு அந்த இதை எடுத்து குடிச்சிடலாம். ஐயோ ஏன்னா கீழே தள்ளி விட்டுட்டேன். நீ கிண்டி தள்ளி விட்டு என்ன பொறுப்பு எடுத்தவனே ஒன்னால என்னதான் வேணும். அந்த ஸ்டோர் ரூம்ல போய் ஆப்பம் அதாவது இது பேன் கேக் செய்யற மாதிரி இது இருக்குல்ல தவா, அதை எடுத்து கொடு. தவால நான் வந்து சுட்டு தின்னாக்க இல்ல இது பாத்தீங்கன்னா நம்ம வீடு அங்க இருந்து இங்க மாறி வந்து அப்படியே ஸ்டோர் ரூம்ல வச்சது. இப்பதான் அப்பப்போ ஒன்னொன்னு எடுத்துட்டு இன்னைக்கு இதை செய்யறதுக்கு இதை டக்குன்னு யூஸ் பண்ணலாமே தோணுச்சு. ஏன்னா இதுல சூப்பரா வந்துச்சு. இதை சீசனிங் பண்றது எப்படி டைம் ஆகும், இதுல இது பண்றதுல அப்செட் ஆயிரும். இதை வந்து ஈஸியா கிளீன் பண்ணிடலாம், ஆனா இப்ப பண்ணோம்னா டைம் ஆயிடும், பசி எடுக்குது எல்லாருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்களேன், இரும்பு தவா. அதனால நான் குட்டியா ஓசியில வந்த ஒரு சட்டி இருக்கு, அதுல சுட்டு கொடுத்துருவோம் டப்பு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. இதை வந்து எல்லாத்தையும் தின்னுவிட்டு கடைசியாக தான் எனக்கு வந்து மண்டையில் உரைச்சிச்சு. என்னன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சரி அவங்களுடைய குழந்தைங்களும் சரி கடையில் போய் சாப்பிட்றது மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது, அது நம்ம அது அந்த மாதிரி ஃபன் இல்லாட்டி வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடும். பட் என்னன்னா வாங்கி சாப்பிட்றத சூஸியாக வாங்கி சாப்பிடுங்க. சூஸ் பண்ணி சாப்பிடுங்க சொல்கிறேன். ஏன்னா செலக்டிவாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்க பொருளை வந்து சூஸ் பண்ணாதீங்க. நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடும், நைட்டெல்லாம் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருப்போம். இதனால என்ன ஆகிடும்னா வெளியில் எங்கே ஆனால் ஹோம்மேடாக இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கே இட்லியோ சாம்பாரோ இப்படி வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் நான் பயப்படுறது பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர்ல கட்டி கொடுப்பாங்க. இவர்கிட்ட கேட்டு பாருங்க, பிளாஸ்டிக் கவர்ல கட்டினா அப்படியே வாங்க மாட்டா. அதே மாதிரி அதாவது எங்க எவ்வளவு முக்கியமான இடத்துக்கு போனாலும் சரி ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லலாம். அனில் குட்டி வீட்டு அனில் குட்டி கவர்ல பிளாஸ்டிக் கவர்ல இப்ப கூட நான் நிறைய பேர் பாக்குறேன் பிளாஸ்டிக் கவர்ல வந்து டீ காஃபியை வந்து கொதிக்க ஊத்தி அப்படி வாங்கி சாப்பிடுறாங்க. நான் வந்து என்னதான் அது அமிர்தமா இருந்தாலும் பிளாஸ்டிக் கவர்ல கட்டி கொடுத்தா சாப்பிட மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லுவேன் இவர்கிட்ட. ஆனா இந்த சாம்பார்லாம் சில சமயம் இவர் வாங்கிட்டு வருவாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம பசியிலையும் சாப்பிடுவோம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. நான் வீடியோ எடுத்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இவர் பாத்தீங்கன்னா மெசேஜ் ஏகப்பட்டது ஆஃபர் அப்படின்றதுனால ஏகப்பட்ட மெசேஜ் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு 2 பேரும் தான் இங்க வந்து திருவிழா தவறுகுறிச்சியில எங்க ஊர்ல திருவிழாவாம். அதனால டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் வீட்டுல செஞ்சுதான் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கலர் போட்ட திங்ஸ் வாங்காதீங்க. அதே மாதிரி எண்ணெய் கடையில சமைக்கிறாங்கன்னா எண்ணெயை பாருங்க, நம்ம ரொம்ப கருப்பா இருந்தா அதுல போட்டு விலைக்கு வாங்குற மாதிரி ஆகுது. அதனால ஹோட்டல்ல சாப்பிடுறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டுல சாப்பிடுறது பழைய கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, வெயிலுக்கு இன்னும் நல்லதுதான். ஒரு சோத்தை வச்சு ஆற வச்சு தயிர் ஊற்றி சாப்பிடுங்க. அதனால பார்த்து சாப்பிடுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ்வளோ சட்னி செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆயில் ஊத்திட்டா கொழும்பு எடுத்தவனே என்ன இது பின்னாடி வந்து பேக் ஃபயர் ஆகுறதுக்காக வந்து கொஞ்சம் டேஞ்சர் லைட் போட்டுருக்காங்க. இதுக்கு வந்து கார சட்னி செஞ்சாதான் மச்சான் நல்லா இருக்கும். அதனால மிளகா வந்து அதிகமா போட்டிருக்கேன். அதான் செஞ்சு கொடுத்தா நல்லதுக்கு முதக்கன்னு சாப்பிடுறது செய்யறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நொட்ட சொல்றது. மிளகா இது பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் அந்த புது பாத்திரம். ஆமா, இந்த ட்ரெஸ் எடுத்தது ஃப்ரீயா வந்தது. மிளகா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க வெங்காயம் பூண்டு. மொத்தத்தில் இது என்ன சட்னி? இது பூண்டு சட்னியா வெங்காய சட்னியா மிளகா சட்னியா? கார சட்னிடா கொய்யால கார சட்னி. தக்காளி போல இதெல்லாம் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். ஃப்ரீஸ்ல ஒரு தக்காளி போடுறதுலாம் டச்சா இருக்கும். கொஞ்சம் போட போறோம் அதுக்கு பதில் தக்காளி போடு நல்லா இருக்கும். புளி தான் போடுவாங்க, தக்காளி போட்டா தக்காளி சட்னி ஆயிடும்டா. சரி ஓகே. என்னடா புளியா தக்காளிடா? தக்காளி தான் கேட்குங்க, மெஜாரிட்டி தான் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோ. இதில் ஒரு பெரிய தக்காளி அப்புறம் புளி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சட்னியே முடிஞ்சது. ஓகே, சட்னி ரெடி ஆயிடுச்சு. அரைக்கட்டாவி அதுக்குள்ளே நம்ம வந்து அதை ஊற்றிடலாம். உடையா தொடையா ஏதோ ஒன்று ஊற்றிடுவோம். இதெல்லாம் கலர் வந்து உடம்புக்கு எடுத்துட்டு கலர் போடக்கூடாதுன்னா இங்கே கலராக சட்னி அரைச்சி வச்சிருக்கேன். ஆயிலா
ஆயில் வந்து இப்போ தான் பாமாயில் மரத்தை பிடிங்கிட்டு இருக்காங்க. என்ன நல்லெண்ணெய் காணா? நல்லெண்ணெய் வந்து அது நல்லதாக சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்ற மாட்டேன் இதுக்கு. சரி ஓகே. இது என்ன தெரியல, அது வரட்டியா? நீ சாப்பிட்டா வரட்டி, நீ பார்த்தா மில்க் டீயா? ஏய் திடீர்னு காமெடி அதை வரமாட்டேங்குது, சும்மாடுறா. ஓகே ஃபஸ்ட்டு டெமோ. என்ன டெமோ வந்து மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றவாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொடுப்போம், நான் சாப்பிடாட்டிக்கு மாவில் தண்ணி ஊற்றி கொடுப்போம். ஓகே அப்போ எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு 2, எனக்கு தம்பி பாப்பா அம்மா உனக்கு எல்லாரும் 2 கரெக்டாக இருக்கும். உனக்கு வேண்டாமா? ஏண்டா தோரங்கத்தில் அங்கே போய் சமைக்க மாட்டாடு, சோறு போட மாட்டாடா, ஏன் சாப்பிட்டு போயிடா எல்லாம் இருப்பேன். கோயிலில் சமைச்சு போடுவாங்க, அங்கே சமைச்சு போடா. நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. முட்டை போட்டிருக்கல, முட்டை போட்டால் கொழு கொழுன்னு தான் இருக்கும். அதுக்கு தானே முட்டை போடுறது ஒய்யால. உங்களை ஏமாத்தி எப்படிலாம் சாப்பிட வைக்கணுமோ அப்படிலாம் சாப்பிட வைப்போம். சரி ஓகே நடக்கட்டும். இது அதே ஓகே. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நான் தாளிக்கலை, இன்னும் தண்ணியாக பண்ணணும்னு நினச்சேன் சட்னியை. ஏன்னா அந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது மகிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அது என்னது பணியாரத்துக்கெல்லாம் அந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ இதை மகி சாப்பிட்டுட்டு உண்மையாக சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எப்படி சொல்லு. ஆக்சுவலா இது வந்து ஊதுறனா பஃப்னு ஊதி இருக்கா, ஆனா பிச்சா நார்மலா தான் இருக்குது. சாஃப்ட்டா இருக்குல்ல. थैंक यू रोली, वेलकम. थैंक यू செல்லமே. वेलकम. செம டேஸ்டா இருக்கு. வடை வடை இருக்குல, மெதுவடை அதே மாதிரி தான் இருக்கா? எக் எல்லாம் போட்டுருக்கோமே. மெதுவடை எக் போட்டுருக்கு, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. சாஃப்ட்டா இருக்குல்ல செல்லம்? பிடிச்சிருக்குல்ல செல்லம் உனக்கு? சரி மீதியை சுட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அடுத்து வெளியில கிளம்புறோம். அதை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா எங்க மாமியார் செஞ்சது கருவாடு. இந்த கருவாடு வந்து என்ன கருவாடுவா? திருக்க பிஸ்கு கருவாடு. எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும். இவன் ஒரு வாட்டி கருவாடு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என்னையா கருவாடு ஆகிட்டான். சுடுதண்ணியில் ஊற வச்சு செய்யாமல் அப்படியே போட்டு அதோடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் மாமியார் செஞ்சது சூப்பராக இருக்கு. ஓகே எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏன் வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் ஆரம்பம்னா கூப்பிட்டுறது. ஒரு நாள் நம்ம ஒரு கெட்டு கத்தர் வைப்போம். பட்டு வடையில் சூப்பர் மண்டபத்தை பிடிக்கிறோம். கெட்டு கெத்தர் என்னன்னா வர்றவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் நாங்கள் கெட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். சரி மெகந்தி நீ சொல்லு, மெகந்தி பற்றி சொல்லு, என்ன பண்ணுற? நாங்கள் வந்து பிரைடல் மெஹந்தி, பிரைடல் நான் பிரைடல் என்கேஜ்மெண்ட்டுக்கு பேபி ஷவர் எல்லாமே போடுறோம். ஆர்கானிக் கோன்ஸும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆர்கானிக் கோன்ஸ்? சரி. பட்டுக்கொட்டை ஃபுல்லாக இவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. யார் எந்த பையனா? தேவைப்படுறவங்க வந்து வெளியூர்ல இருந்தா கொரியர் போட்டு விட்டுருவோம். ஓ மெகந்தி வந்து நீங்களே வீட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? ஓன அரைச்சி எல்லாரும் கொடுக்குறீங்களா? ஆர்கானிக், கெமிக்கல் கிடையாது, எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. சரி பார்த்தீங்கன்னாக்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு ட்ரூ லவர், சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி பக்கத்து வீடு மட்டனை சமைச்சு கொடுத்து ஆளை கரெக்டுன்னு வச்சிருச்சு இந்த பொண்ணு. ஸோ இருந்தாலும் ரொம்ப வந்து இந்த வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காப்புல, படிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த பையனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு. சரி சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். ஓகே நல்ல திறமையான பொண்ணு. நம்ம அன்னைக்கு வந்து சரியாக காட்டல நம்ம சேனலில் அபிக்கு கையில் மெகந்தி போட்டப்ப. ஸோ அதனால தான் நீ கொஞ்சம் நல்லா காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ண. அவங்க நிறையா செஞ்சுட்டு இருக்காங்க வெட்டிங்க்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி அது என்ன வேறு என்னது நான் பிரைடலு பேபி ஷவர் பேபி தீம் பேஸ் பண்ணி எல்லா டிசைனும் போடுவோம். ஓகே சரி பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததுனால இப்போ அவசர அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆமாம் அவசர சமையல் நடந்துகிட்டு இருக்கு. வரும்போது பைனாப்பிள் வந்து இப்போ வந்து நிறையா வந்து நம்ம ஊரில் இறங்கியிருக்கு. கிலோ வந்து 1.5 கிலோ 150 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. சாரி 1.5 கிலோ 100 ரூபா. ஸோ அதனால் பைனாப்பிள் வாங்கிட்டு வந்தோம். எல்லோரும் பைனாப்பிள் ரசத்தை போட்டு கொடுத்துட்டு. ஆமாம் இதெல்லாம் பைனாப்பிள் ரசம் சூப்பராக இருக்குல்ல. தக்காளி இருக்குல்ல, இதெல்லாம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பைனாப்பிள் சும்மா கொஞ்சம் பீஸை கட் பண்ணி போடுவோம். அதான் சில பைனாப்பிள் ரசம் என்ன சில விவரம் ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சு. அதனால் வந்து வைங்க நீங்கள், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஐஸ் மோர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சமைச்சிருவோம் நம்ம சாப்பாடு சமைச்சு. நல்லா இருக்கும். என்ன ஃப்ளேவர்? மேங்கோ, வெனிலா, கம்மன் இருக்குட்டு. ஸோ அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவோம். நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நம்ம எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு தோரம் முடிச்சு கோயில் நடந்துட்டு இருக்கு, திருவிழா நடந்துட்டு இருக்கு. அங்கே போய் பாப்பா தம்பி இப்போ தான் விட்டுட்டு வந்தால் மறுபடியும் அங்கே போகணும். ஓகேவா? வெயில் வர்றது அப்படின்னா இந்த வெயில்னால ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு, சாப்பிடவே பிடிக்கல. சரி ஓகே பாய் சொல்லிடு. மறக்காமல் நம்ம ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது.
ஸோ இதில் வந்து வெயிட் லாஸ் காம்போ கூட கால்சியம் பவுடர் ஃப்ரீயாக வரும். ஸோ க்ளோ சீரம், ஸ்கின் ஆயில் இதெல்லாம் நிறையா ப்ராடக்ட் கூட சேர்த்து ஃப்ரீயாக வர போகுது. அமௌண்ட்டும் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? பாய். என் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது 10 வருஷம் பழசு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். துவச்சி எடுத்து போச்சு.